This sermon, Modern Events Are Made Clear by Prophecy, was delivered on Monday evening, December 6, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at the Orange Bowl in San Bernardino, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா சான் பெர்னாண்டினோவில் உள்ள ஆரஞ்சு பவுல் என்னும் இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்தில் மாடர்ன் ஈவென்ட்ஸ் ஆர் மேட் கிளியர் பை ப்ராபசி, தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்படுகின்றன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். The Bible is a different book from any other sacred book. There's no book like the Bible because the Bible is God in word form. இப்பொழுது வேதாகமம் மற்றெந்த புனிதமான புத்தகத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான புத்தகமாகும். வேதாகமத்தை போன்று வேறு எந்த புத்தகமும் கிடையாது. ஏனென்றால் வேதாகமம் வார்த்தையின் வடிவில் உள்ள தேவனாகும். Its word is a thought expressed. God's thinking expressed it, His words through the prophets, and they wrote the Bible, which is in word form, and Jesus called it a seed. வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட சிந்தையாய் இருக்கிறது. தேவனுடைய சிந்தையை அது வெளிப்படுத்தினது. அவருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டன. எனவே அவர்களே வார்த்தை வடிவில் இருக்கிற வேதாகமத்தை எழுதினர். இயேசுவானவர் அதை ஒரு வித்து என்றே அழைத்தார். எந்த வித்துமே சரியான நிலைமையில் இருக்குமானால், சரியான சூழ்நிலையில் இருக்குமாயின் அது தன்னுடைய இனத்தை தோன்ற செய்யும். This book of prophecy is foretelling future events. Now the book contains the entire revelation of Jesus Christ. இப்பொழுது இந்த புத்தகம் இது ஒரு தீர்க்கதரிசன புத்தகமாகும். இது எதிர்கால நிகழ்ச்சிகளை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாட்டையும் கொண்டதாக இருக்கிறது. You don't add to it or take from it, and every revelation must come by it. It must be the word. நீங்கள் அதனோடு எதையும் கூட்டவோ அல்லது அதிலிருந்து எதையும் எடுக்கவோ கூடாது. ஒவ்வொரு வெளிப்பாடும் அதிலிருந்தே வர வேண்டும். பாருங்கள், அது வார்த்தையாய் இருக்க வேண்டும். So people say I had a revelation. Yes, we know Joseph Smith and many had revelations and things, but it was contrary to the word. It's got to come according to the word if it comes from God, because it's to vindicate or to prove God's presence. ஜனங்களோ நான் ஒரு வெளிப்பாட்டை உடையவனாய் இருந்தேன் என்கிறார்கள். ஆம், ஜோசப் ஸ்மித் என்பவர் அநேக வெளிப்பாடுகளையும் மற்ற காரியங்களையும் உடையவராய் இருந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவைகள் வார்த்தைக்கு எதிராக இருந்தன. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தையின்படியே வரவேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய சமூகத்தை ரூபகாரப்படுத்துகிறதாய் அல்லது தேவனுடைய சமூகத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறது. He foreknew all these things, being by his foreknowledge he foreordained, it's called in the Bible, predestinated every age to its place, and every man to its place, and every messenger to its place. அவர் இந்த எல்லா காரியங்களையும் முன்னறிந்திருக்கிறார். அவருடைய முன்னறிவினால் அவர் முன்னியமித்துள்ளார். அதாவது வேதாகமத்தில் அது முன்குறிக்கப்பட்டது என்றே அழைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு காலத்தையும் அதனுடைய ஸ்தானத்தில், ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய ஸ்தானத்தில், ஒவ்வொரு செய்தியாளனையும் அதனுடைய ஸ்தானத்தில் முன்னியமித்தார். He is God. The devil ain't pulling nothing over on him. And he's God, and he has ordained everything to take place and falls just exactly in line with his word. அவர் தேவனாய் இருக்கிறார். பிசாசு எந்த காரியத்தையுமே அவர் மீது போட முடியாது. அவர் தேவனாய் இருக்கிறார். சம்பவிக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நியமித்திருக்கிறார். எனவே அவைகள் சரியாக அவருடைய வார்த்தையோடு இணைகின்றன. So if we can see by his word what age and what time we're living, you'll see it right here in the Bible. At this age, what's supposed to take place at this time. ஆகையால் நாம் அவருடைய வார்த்தையின் மூலம் நாம் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காண வேண்டுமானால் நாம் இதை இங்கே வேதாகமத்தில் இந்த காலத்தை குறித்தும் இந்த நேரத்தில் என்ன சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் காணலாம். Now the other books we find lots of books that they call sacred books and so forth.
And I've read the Quran and many others. இப்பொழுது அவர்கள் மற்ற புத்தகங்களையும் அநேக புத்தகங்களை புனித நூல்கள் என்று அழைக்கின்றனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். நான் குரானையும் மற்ற புத்தகங்களையும் வாசித்திருக்கிறேன். But you see, those sacred books are only a code of ethics, of morals, or of theology. But this book is a prophet. It's a different from any other book. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய புத்தகங்கள் நீதி நூலாகவும் அறநெறியை குறித்ததாகவும் அவர்களுடைய தெய்வ நம்பிக்கையை பற்றிய சாஸ்திரமாகவும் மாத்திரமே இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகமோ ஒரு தீர்க்கதரிசியாயிருக்கிறது. இது மற்றெந்த புத்தகத்தை காட்டிலும் வித்தியாசமானதாயிருக்கிறது. The Bible is a word of God foretelling the future. It foretells because it's forewarned. வேதாகமம் என்பது எதிர்காலத்தை முன்னறிவிக்கிற தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அது முன்னெச்சரிக்கப்பட்டிருக்கிறபடியால் அது முன்னறிவிக்கிறது. If God sends anything, He says and promised in the Bible that He would do nothing upon the earth until first He revealed it to His servants, the prophets. That's Amos 3:7. தேவன் ஏதாவது காரியத்தை அனுப்புவாரானால் அப்பொழுது அவர் அதை தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு முதலில் வெளிப்படுத்தாமல் பூமியின் மேல் எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டார் என்று வேதாகமத்தில் வாக்களித்துள்ளதாக கூறுகிறார். அது ஆமோஸ் 3:7 உள்ளது. And God cannot lie. He reveals it. That's been His way of doing it all down through the ages. He's never failed to do it. தேவனால் பொய்யுரைக்க முடியாது. அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதுவே காலங்களினூடாக அவர் செய்து வருகிற அவருடைய வழிமுறையாக இருந்து வருகிறது. அவர் அதை ஒருபோதும் செய்ய தவறினதே இல்லை. Now we are promised in the last days for this to be restored. There will be no church, no denomination, Methodist, Baptist, Presbyterian, Pentecostals. They'll never in their modern conditions ever take this church to a bride. இப்பொழுது இது கடைசி நாட்களில் திரும்ப அளிக்கப்படும் என நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஒரு சபையாயும் இருக்காது, எந்த ஒரு ஸ்தாபனமாயும் இருக்காது. மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்துக்கள் எந்த ஒரு ஸ்தாபனமாகவும் இருக்காது. அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய நவீன நிலைமைகளில் இந்த சபையை ஒரு மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். They can't do it. They fail. They're too much at one another's throats, and worldliness has creeped in and so forth, and they died right in their tracks. And so God knows that. அவர்களால் அதை செய்ய முடியாது. அவர்கள் தவறி போயினர். அவர்கள் அதிகமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்குள்ளே உலகமானது ஊர்ந்து வந்துள்ளது. அவர்கள் தங்களுடைய வழியிலேயே மரித்து விட்டனர். தேவன் அதை அறிந்திருக்கிறார். And to reveal this word once, say, well, I got this, and bless God, it's like that. That's just the way it was when Jesus came the first time. Everyone has a doctrine, everyone has this. It'll have to be something sent to us from God, and God's promised it. இந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு ஒருவர், நான் இதை பெற்றுக்கொண்டேன், தேவனை ஸ்தோத்திரி, அது அந்த விதமாக இருக்கிறது என்கிறார். இயேசுவானவர் முதன்முறையாக வந்தபோது அது அந்த விதமாகவே இருந்தது. ஒவ்வொருவரும் ஒரு உபதேசத்தை உடையவர்களாக இருந்தனர். ஒவ்வொருவரும் இதை அதை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட வேண்டிய காரியமாய் இருக்க வேண்டும். தேவன் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். And the only way you do this is keep His same pattern. He promised to send us in this last days, according to Malachi 4, a prophet upon the earth that would turn the hearts of the people back, the hearts of the children back to the apostolic fathers again. அவர் செய்யும் ஒரேபடி தம்முடைய மாறாத மாதிரி அமைப்பை மாற்றாமல் இருப்பதே ஆகும். அவர் இந்த கடைசி நாட்களில் மல்கியா 4 நமக்கு ஒரு தீர்க்கதரிசியை பூமியின் மேல் அனுப்புவதாக வாக்கு பண்ணினார். எனவே அவர் வந்து ஜனங்களின் இருதயத்தை திருப்புவார் என்றும் பிள்ளைகளுடைய இருதயங்களை அப்போஸ்தல பிதாக்களுடைய விசுவாசத்திற்கு மீண்டும் திருப்புவார் என்றும் வாக்கு பண்ணினார். He promised that in His word. Luke 17 and many other places that He promised it. That what He would do in these last days to bring this thing to a vindicated word. அவர் அதை தம்முடைய வார்த்தையில் வாக்கு பண்ணினார். லூக்கா 17 மற்றும் இன்னும் அநேக இடங்களில் அவர் அதை வாக்கு பண்ணினார். அதாவது அவர் இந்த கடைசி நாட்களில் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இந்த காரியத்தை கொண்டு வரும்படி செய்வார். See, a man can say anything, but unless God interprets that word. பாருங்கள், ஒரு மனிதனால் எந்த காரியத்தையும் கூற முடியும். ஆனால் தேவன் அந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ணினால் ஒழிய அது சரியாயிராது. See, now we have our own interpretation. We say it means this, and this is Methodist says this, the Baptist says this, the Pentecostal said this, the Oneness says this, the Two-ness says this, and oh my, there you are. பாருங்கள், இப்பொழுது நாம் நம்முடைய சொந்த வியாக்கியானத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். நாம் அது இதனை பொருட்படுத்துகிறது என்று கூறுகிறோம். இந்த ஒன்றை மெத்தோடிஸ்ட்,
இது என்று கூறுகிறது, பாப்டிஸ்டோ இது என்கிறது, பெந்தேகோஸ்தேவோ இது என்று கூறினது, ஒருத்துவக்காரர்களோ இது என்று கூறுகின்றனர், இருத்துவக்காரர்களோ இது என்கின்றனர். ஓ என்னே, அங்குதான் காரியம். But God don't need no interpreter. He's his own interpreter. He interprets his own word by vindicating it in the age that it's purposed for, the age that it's given for. ஆனால் தேவனுக்கோ எந்த வியாக்கியானமுமே தேவைப்படுகிறதில்லை. அவரே தம்முடைய சொந்த வியாக்கியானியா இருக்கிறார். அவர் தம்முடைய சொந்த வார்த்தையை அந்த காலத்தில் எந்த நோக்கத்திற்காக அளித்திருக்கிறாரோ அதை அந்த காலத்தில் ரூபகாரப்படுத்துவதன் மூலமே அதை வியாக்கியானிக்கிறார். We're not living in a Pentecostal age. We're living in another age. See, we're not living in the Methodist age. We're living in another age. நாம் ஒரு பெந்தேகோஸ்தே காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை, நாம் மற்றொரு காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் ஒரு மெத்தோடிஸ்ட் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை, நாம் வேறொரு காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We're living on up here to the bride age, the calling out of the church and getting it together for the rapture. That's the age that we're now living. To my honest opinion, that's exactly the truth. அதாவது நாம் இங்கே சபையிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக ஒன்று சேர்க்கப்படுகிற மணவாட்டியின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் தான் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் சத்தியம் என்பதே என்னுடைய நேர்மையான கருத்தாகும். And this book is a book of prophecy. Its believers are commanded to honor it and to read it and believe its author, for every word that's written in there must come to pass. இந்த புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாய் இருக்கிறது. இதனுடைய விசுவாசிகள் இதை கனப்படுத்தவும், இதை வாசிக்கவும், இதனுடைய ஆக்கியோனை விசுவாசிக்கவும் கட்டளையிடப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற வேண்டும். Everything that's been promised has to come to pass because it is Jesus Christ in each age. வாக்களிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஒவ்வொரு காலத்திலும் உள்ள இயேசு கிறிஸ்துவாய் உள்ளது. The same yesterday, it was Jesus Christ as in Noah, it was Jesus Christ in Moses, it was Jesus Christ in David, it was Jesus Christ in Joseph. It's Jesus Christ the same yesterday, today and forever. அது நேற்றைய மாறாத இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது, அது நோவாவிற்குள் இருந்தது, அது மோசேவிற்குள் இருந்த இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது, அது தாவீதிற்குள் இருந்த இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது, அது யோசேப்பிற்குள் இருந்த இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. And it's Jesus Christ among his people today doing the things that he promised he would do in this age. It's Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காலத்தில் செய்வதாக வாக்களித்த காரியங்களை இன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் செய்கிறதா இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. But the church has become so starchy, so far away, like the brother said here, and our churches are becoming the same way until we've got to have something to shake us back to the word. ஆனால் அந்த சகோதரன் இங்கே கூறினது போன்றே சபையானது மிகவும் சம்பிரதாயத்துக்குள்ளாகி மிக தூரமாய் சென்று விட்டது. வார்த்தை நம்மை திரும்பி செல்லும்படி அசைக்கத்தக்க ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளும் வரையில் நம்முடைய சபைகளும் அதே விதமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும். How do we know it's going to do it? It's got to come according to God's own plan. அது இதை செய்ய போகிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? அது தேவனுடைய சொந்த திட்டத்தின்படி வரவேண்டியதாக இருக்கிறது. It cannot come by layman. It will not come by the businessman. It cannot come by churches. God's laid down his plan. அது சாதாரண மனிதன் மூலம் வர முடியாது, அது வியாபாரியின் மூலம் வராது, அது சபைகளின் மூலம் வர முடியாது. தேவன் தம்முடைய திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். I spoke here at Shreveport the other day on the national broadcast across the nation that trying to do God a service without being God's will. நான் அன்றொரு நாள் இங்குள்ள ஷீவர்போர்ட் என்னும் இடத்தில் தேசத்தினூடாக ஒலிபரப்பப்படும் தேசிய ஒலிபரப்பில் தேவ சித்தமாயிராமல் தேவனுக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல் என்று பேசினேன். David tried to bring the ark of God back into the house. His anointed king. Why he consulted his delegates, his captains of thousands and 10,000s and so forth, and they all said that's the word of the Lord. தாவீது வீட்டுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர முயற்சித்தான். அவன் அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாயிருந்தான். ஏன் அவன் தன்னுடைய பிரதிநிதிகளையும் 1000 பேருக்கு தலைவரோடும் 10,000 பேருக்கு தலைவரோடும் கலந்தாலோசித்தான். அப்பொழுது அவர்கள் யாவரும் அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது என்றனர். And they consulted the priests. That was wonderful. And they all got so inspired they shouted. They done every religious act it was. அவன் ஆசாரியரை கலந்தாலோசித்த போது அவர்கள் அது அற்புதமாக இருக்கிறது என்றனர். அவர்கள் யாவரும் அதிகமாகவே ஆவியில் ஏவப்பட்டிருந்தனர்.
எனவே அவர்கள் சத்தமிட்டனர். அவர்கள் அப்பொழுதிருந்த மத சம்பந்தமான ஒவ்வொரு செயலையும் செய்தனர். And it was absolutely contrary to God's will, because there was a prophet in the land by the name of Nathan, and he wasn't even consulted about it. ஆனால் அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவர்களாய் இருந்தனர். ஏனென்றால் அப்பொழுது நாத்தான் எனும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி அங்கிருந்தான். ஆனாலும் அவரிடத்தில் இதை குறித்து கலந்தாலோசிக்கப்படவே இல்லை. புரிகின்றதா? And we found out it didn't work, though they were sincere, trying to do God a service. எனவே அவர்கள் உத்தமமாயிருந்து தேவனுக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்திருந்த போதிலும் அது கிரியை செய்யவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். And you can be ever so sincere, but until we know what we're doing, you're fighting at the air. Come back into the Word of God and get lined up and then go. Then you know. நீங்கள் அவ்வளவு உத்தமமாயிருக்க முடியும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் வரையில் நாம் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக திரும்பி வந்து சரிபடுத்திக் கொண்டு அதன் பின்னர் செல்லுங்கள். அப்பொழுதே நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். Like a soldier don't know what to do until he gets orders to do it. We must be Christian soldiers and get orders from the Bible. For the hour now. ஒரு போர் வீரன் என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளைகளை பெறும் வரையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையே அறியாமல் இருப்பது போன்றே ஆகும். நாம் கிறிஸ்தவ போர் வீரர்களாய் இருக்க வேண்டும். இந்த மணி நேரத்திற்கான கட்டளைகளை வேதாகமத்திலிருந்து இப்பொழுதே பெற்றுக் கொள்ள வேண்டும். Not the charge yesterday, the charge the day before, but the charge today. Which way we go? Find out the hour that we're living in. நேற்றைய பொறுப்பை அல்ல, அதற்கு முந்தின நாளைய பொறுப்பை அல்ல, ஆனால் இன்றைய பொறுப்பை, அதாவது எந்த வழியில் நாம் போக வேண்டும் என்பதை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மணி வேளையை கண்டறியுங்கள். These modern events are slipping by us too swiftly, and one day we're going to find out we'll be left behind without nothing and be caught sealed into the mark of the beast before we know it. இந்த தற்கால நிகழ்ச்சிகள் மிகவும் தீவிரமாக நம்மை கடந்து நழுவி சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு நாளில் நாம் ஒன்றுமே இல்லாமல் பின்னாக விடப்பட்டு நாம் அந்த மிருகத்தின் முத்திரையை அறிந்து கொள்வதற்கு முன்பு அதற்குள்ளாக முத்திரையிடப்பட்டு பிடிக்கப்படுவதை கண்டறிந்து கொள்ளப் போகிறோம். Now, with patience we have to wait for this, for the prophecies as promised, every one of them must be fulfilled in its age. இப்பொழுது நாம் பொறுமையோடு இதற்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்குரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவைகள் ஒவ்வொன்றும் அதனுடைய காலத்தில் நிறைவேற வேண்டும். For it foretells us the author has before done this, and we wait to see him do it again. What a time it is that we're living in. ஏனென்றால் அது நமக்கு முன்னுரைக்கிறது. இது செய்யப்படுவதற்கு முன்னமே ஆக்கியோன் அதை முன்னறிவித்திருக்கிறார். எனவே நாம் அதை அவர் மீண்டும் செய்வதை காண காத்திருக்க வேண்டும். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது என்ன ஒரு நேரமாயிருக்கிறது. Something like a calendar. You look at the calendar and find out what day of the year you're living in, and you look at God's Bible to see what age we're living in. ஒரு நாள்காட்டியை போன்றே ஏதோ ஒரு காரியமாயிருக்கிறது. நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வருடத்தின் நாளை கண்டறியும்படி நாள்காட்டியை நோக்கி பார்க்கிறீர்கள். நாம் எந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காணும்படிக்கு நீங்கள் தேவனுடைய வேதாகமத்தை நோக்கி பார்க்கிறீர்கள். We're not living in the Methodist age, the Baptist age. We're living in the bride age, the calling, bringing back to God through a channel that He promised to bring it back in. He promised to it. நாம் மெத்தோடிஸ்ட் காலத்தில், பாப்டிஸ்ட் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. தேவன் தம்மண்டை திரும்ப கொண்டு வரும்படி வாக்களித்துள்ள ஒரு வழியூடாக மீண்டும் அவரண்டைக்கு திரும்ப அழைக்கிற மணவாட்டியின் காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். But as it's been in every age, people let man put their own interpretation to it by theology and will not believe God's divine vindication of it. ஆனால் அது ஒவ்வொரு காலத்திலும் இருந்து வருகிறது போலவே ஜனங்கள் வேத சாஸ்திரத்தின் மூலம் வார்த்தைக்கு மனிதன் தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்க அனுமதித்து அதனுடைய தெய்வீக தேவனுடைய ரூபகாரப்படுத்துதலை விசுவாசிக்க அனுமதிக்க மாட்டார்கள். That's God's interpretation, not what I say, what somebody else says, but what God has promised, and what God does proves that it's God doing His own interpreting of His word. அதாவது தேவனுடைய வியாக்கியானத்தை நான் என்ன கூறுகிறேன் என்பதை அல்ல, மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை அல்ல, ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதும் தேவன் என்ன செய்கிறார் என்பதும் தேவன் தம்முடைய வார்த்தைக்கு தமது சொந்த வியாக்கியானத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அது நிரூபிக்கிறது. They told you Pentecostals 45, 50 years ago, your mothers and fathers, when they were genuine Pentecostals,
come out of an organization and cursed the thing and walked out of it. 45-50 ஆண்டுகளுக்கு முன்னரே பெந்தேகோஸ்தேக்காரர்களாகிய உங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அவர்கள் ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்து அசலான பெந்தேகோஸ்தேக்காரர்களாய் இருந்தபோது அந்த ஸ்தாபனத்தில் இருந்து வெளியே நடந்து வந்து அந்த காரியத்தை சபித்தனர். Then like a dog to its vomit went right back in it again. Done the same thing. You killed that church. You killed your own by the same thing. அதன் பின்னர் நாய் தான் கக்கினதற்கு திரும்பினது போல அதற்குள்ளாகவே மீண்டும் திரும்பி சென்று விட்டனர். சபையை கொன்ற அதே காரியமே செய்யப்பட்டது. நீங்கள் அதே காரியத்தினால் உங்களுடையதையே கொன்று விட்டீர்கள். Nothing against the people in there, nothing against it's the systems of the thing is what's doing it. அங்குள்ள அந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, அதற்கு விரோதமாக ஒன்றுமில்லை. அதை செய்து கொண்டிருக்கிறது அந்த ஸ்தாபன முறைமைகளாக இருக்கிறது. Go home. I don't preach this in other man's meeting. I'm going to preach this trail of the serpent and listen to it if you take the faith. நான் வீட்டிற்கு செல்கிறேன். நான் இதை மற்ற மனிதருடைய கூட்டத்தில் பிரசங்கிக்கிறதில்லை. நான் சர்பத்தின் அடிச்சுவடு என்று தலைப்பில் பிரசங்கிக்கப் போகிறேன். நீங்கள் உள்நடாக்களை எடுத்து செல்வதா இருந்தால் அதை கேளுங்கள். And notice, this seen the confirmation of the prophecies of God's word being fulfilled. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை காண தவறிவிட்டனர் என்பதை கவனியுங்கள். If those priests, they had it fixed up just exactly the way the Messiah was going to come. They know what was going to take place. The Pharisees had their idea, the Sadducees and Herodians and all they had their ideas. அந்த ஆசாரியர்கள் மேசியா வரப்போகின்ற விதத்தை சரியாக கணித்து வைத்திருந்தனர். என்ன சம்பவிக்கப் போவதா இருந்தது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் பரிசேயர்கள் தங்களுடைய கருத்துக்களையே உடையவர்களாய் இருந்தனர். சதுசேயர்களும் ஏரோதியர்களும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையே உடையவர்களாய் இருந்தனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்திற்கும் எதிர்மாறாக வந்தார். ஆனால் சரியாக வார்த்தையின்படியே வந்தார். Jesus said the same thing was here. If you would have known me, you should have known my name. If you know you said, well, Moses, we have Moses. Said, why, if you believe Moses, you believe me because he wrote of me. இயேசுவானவர் அதே காரியம் இங்கே இருந்ததாக கூறினாரே. அதாவது அவர், நீங்கள் என்னை அறிந்திருந்தால் நீங்கள் என்னுடைய நாளையும் அறிந்திருக்க வேண்டுமே என்றார். எனவே நீங்கள் அதை அறிந்திருந்தால் நீங்கள் மோசே, எங்களுக்கு மோசே உண்டு என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் மோசேயை விசுவாசிப்பீர்களேயானால் நீங்கள் என்னையும் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவன் என்னை குறித்து எழுதினானே என்றார். But see, when God was confirming exactly what he promised, they had it in some kind of a dignified way that Jesus was supposed to come and the Messiah had to come right to their group or he wasn't Messiah. ஆனால் பாருங்கள், தேவன் வாக்குப்படி இருந்ததை சரியாக உறுதிப்படுத்திக் கொண்டிருந்த போது வேறு ஏதோ ஒரு விதமான ஒரு கௌரவமான விதத்திலேயே இயேசுவானவர் வரவேண்டியதா இருந்தது என்ற கருத்தினையே அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். நான் மேசியாவை குறிப்பிட்டு கூறுகிறேன். மேசியாவானவர் சரியான குழுவண்டை வரவேண்டியதா இருந்தது இல்லை என்றால் அவர் மேசியாவா இருந்திருக்க மாட்டார். Well, it's that way almost today. If you don't see through my glasses, you're not looking at all. And so that's just the way it is. That's the truth. We hate to think that, but it's absolutely the truth. அது இன்றைக்கும் ஏறக்குறைய அந்த விதமாகவே இருக்கிறது. நீங்கள் என்னுடைய கண்ணாடிகளினூடாக காணவில்லை என்றால் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கவில்லை. பாருங்கள், அந்த விதமாகத்தான் அது இருந்து வருகிறது. அது சத்தியமாயிருக்கிறது. நாம் அதை எண்ணி பார்க்கவும் வெறுக்கிறோம். ஆனாலும் அது முற்றிலும் சத்தியமாயிருக்கிறது. In Hebrews 1:1, God in sundry times wrote the Bible by his own chosen way. He never wrote it by theologians, neither does he interpret by theologians. எபிரேயர் 1:1 தேவன் பூர்வ காலங்களில் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய சொந்த வழியிலேயே வேதாகமத்தை எழுதினார். அவர் அதை ஒருபோதும் வேத பண்டிதர்களை கொண்டு எழுதவில்லை. எனவே அவர் அதை ஒருபோதும் வேத பண்டிதர்களை கொண்டு வியாக்கியானிக்கிறதில்லை. There never was a time that the theologians ever had an interpretation of the word of God. The interpretation comes only to a prophet. எந்த ஒரு காலத்திலுமே தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானம் ஒருபோதும் வேத பண்டிதர்களிடம் வந்ததே கிடையாது. வியாக்கியானமானது ஒரு தீர்க்கதரிசியிடத்திற்கு மாத்திரமே வருகிறது. And the only way we're ever going to get out of this mess is for God to send us that prophet. Just exactly. The only way it's going to be done. It's been believed, watched for, and fulfillment. நாம் இந்த குழப்பத்திலிருந்து வெளியேறப் போகிறதற்கான ஒரே வழி என்னவெனில்
தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவதினாலே ஆகும். அது சரியாக அந்த ஒரே வழியிலேயே செய்யப்பட வேண்டியதாயிருக்கிறது. அது நிறைவேறுதலுக்காகவே விசுவாசிக்கப்பட்டு கவனிக்கப்பட்டு வருகிறது. See, it was not wrote by man, but it was wrote by God. It's not a man's book. It's not a theologian's book. It's a book of God, which is a book of prophecy, wrote by the prophets and interpreted by the prophets. பாருங்கள், இது மனிதனால் எழுதப்படவில்லை, ஆனால் இது தேவனால் எழுதப்பட்டது. இது ஒரு மனிதனுடைய புத்தகம் அல்ல, இது ஒரு வேத பண்டிதனுடைய புத்தகமும் அல்ல, இது தேவனுடைய புத்தகமாயிருக்கிறது. இது தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டு தீர்க்கதரிசிகளை கொண்டே வியாக்கியானிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாயிருக்கிறது. The Bible said the word of the Lord comes to the prophets. Exactly. வேதமோ கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கே வருகிறது என்றே உரைத்துள்ளது. முற்றிலுமாக. How beautiful that was illustrated or demonstrated when Jesus was come on earth and John was the prophet of that day and he was prophesying. இயேசுவானவர் பூமியின் மேல் வந்தபோது யோவான் அந்த நாளின் தீர்க்கதரிசியாயிருந்து அவன் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தது எவ்வளவு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அல்லது செயல்படுத்தி காட்டப்பட்டிருந்தது. They said, "Oh, you mean to say that God's going to tear down our big associations here and all these things and there's going to be a time and our temples won't no more be worshiped in?" அவர்களோ, ஓ, இங்குள்ள எங்களுடைய பெரிய சங்கங்களையும் மற்றும் இந்த எல்லா காரியங்களையும் தேவன் இடித்து தள்ளப்போகிறார் என்று நீர் கூற முற்படுகிறீரா? எங்களுடைய ஆலயங்களில் ஆராதிக்கப்படாமல் இருக்கும்படியான ஒரு நேரம் வரப்போகிறதா என்று கேட்டனர். He said there was coming a time when God would make a sacrifice out of the lamb of God, a man, and he said that he would know him when he comes. அதற்கு அவன், தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஒரு மனிதனை தேவன் பலியாக போகும் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்றான். அவர் வரும்போது அவன் அவரை அறிந்து கொள்வான் என்று அவன் கூறினான். He said he was so sure of his message. He said he's standing right among you now and you don't know it. He's right among you and you don't know it. மேலும் அவன் தன்னுடைய செய்தியை குறித்து மிகவும் நிச்சயமுடையவனாக இருப்பதாகவும் கூறினான். அவர் இப்பொழுது உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார், நீங்களோ அதை அறியாதிருக்கிறீர்கள் என்றான். அவர் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார், ஆனால் நீங்களோ அதை அறிந்திருக்கவில்லை. One day when Jesus walked out, John looked up and seen that sign above him. He said, "Behold the Lamb of God that takes away the sin of the world." இயேசு ஒரு நாள் வெளியே நடந்து வந்தபோது யோவான் மேல் நோக்கி பார்த்து அவர் மேல் அடையாளத்தை கண்டான். அப்பொழுது அவன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். That same minute Jesus knew then that he was vindicated before the people. அந்த நிமிடத்திலேயே இயேசுவானவர் ஜனங்களுக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தப்பட்டார் என்பதை அறிந்து கொண்டார். Now he was the Word. Would we doubt that? The Bible said he was the Word. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. இப்பொழுது அவர் வார்த்தையாய் இருந்தார், நாம் அதை சந்தேகிக்கலாமா? வேதமோ அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று கூறியுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். Here he is. Here's the Word on earth. Look, perfectly comes right out into the water to the prophet. Right, the Word always comes to his prophet. இங்கே பூமியின் மேல் இருக்கிற வார்த்தையானது, கவனியுங்கள், பரிபூர்ணமாயிருக்கிறதே, தண்ணீருக்குள் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்திற்கு வருகிறது. அது உண்மை. வார்த்தையானது எப்பொழுதுமே அவருடைய தீர்க்கதரிசியிடத்திற்கே வருகிறது. So we can't expect it to come to theologians. We can't expect it to come to denominations. It's got to come God's channel route that he foretold us about, and that's the only way it'll ever come. ஆகையால் அது வேத பண்டிதர்கள் அன்றைக்கு வரும்படியாக நாம் எதிர்பார்க்க முடியாது. அது தேவன் நமக்கு அதை குறித்து முன்னறிவித்திருக்கிற அவருடைய வழியின்படியே வரவேண்டியதாக இருக்கிறது. அது எப்பொழுதும் அந்த வழியில் மாத்திரமே வரும். It'll be hated, despised, rejected. When it does come, it'll be thrown out to one side and everything, but God will do it anyhow. அது வெறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்படும். அது வருகிற போது அது ஒரு பக்கமாக தூக்கி எறியப்படும். ஆயினும் தேவன் எப்படியாயினும் அதை கொண்டு கிரியை செய்வார். It was rejected in Jesus Christ. It was rejected in John. It was rejected by Jeremiah. It was rejected by Moses. It's always that way. But God moves right on in the way that he promised he would do it. Yes, sir. He never does fail to do it the same way. அது இயேசு கிறிஸ்துவுக்குள் புறக்கணிக்கப்பட்டது. அது யோவானுக்குள் புறக்கணிக்கப்பட்டது. அது எரேமியாவுக்குள் புறக்கணிக்கப்பட்டது. அது மோசேவுக்குள் புறக்கணிக்கப்பட்டது. அது அந்த விதமாகவே எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் தேவன் செய்வதாக வாக்களித்த வழியிலேயே முன் செல்கிறார். ஆமையா, அவர் அதை அதே வழியில் செய்ய ஒருபோதும் தவறுகிறதே இல்லை.
The man who's seen the vision or heard his voice never altogether understood it. In many cases, he didn't know because he's just an instrument of God. தரிசனத்தை கண்டிருக்கிற மனிதனோ அல்லது அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிற மனிதனோ அதை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொண்டதில்லை. அநேக சம்பவங்களில் அவன் அவைகளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் வெறுமன ஒரு தேவனுடைய கருவியாயிருக்கிறான். It's God's thoughts expressed through man's lips. A thought, of course, is a word expressed. அது மனிதனுடைய உதடுகளினூடாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சிந்தனைகளாகும். ஒரு சிந்தனை என்பது உண்மையிலேயே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாயிருக்கிறது. God does his own choosing by his predestinated choosing. He's done it in every age. He set forth the man for each age. தேவன் தம்முடைய முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளுதலின் மூலமே தம்முடைய தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். அவர் அதையே ஒவ்வொரு காலத்திலும் செய்தார். அவர் ஒவ்வொரு காலத்திற்காகவும் மனிதனை நியமித்தார். Like with Moses when he was to fulfill what he told Abraham. அவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. மோசேயிடத்திலும் அவ்வாறே இருந்தது. Moses was born a proper child. He couldn't help being that way. He was born that way because he was born for that purpose. மோசே ஒரு அழகான குழந்தையாக பிறந்தான். அவ்வாறு இருப்பதை அவனால் தவிர்த்துக் கொள்ள முடியாதிருந்தது. அவன் அந்த விதமாகவே பிறந்தான். ஏனென்றால் அவன் ஒரு நோக்கத்திற்காகவே பிறந்தான். And so we find out that God does that in every age. God does his own choosing by his own predestinated chooses prophets and things for the age. ஆகையால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அது செய்கிறார் என்பதை நாம் கண்டறிகிறோம். தேவன் தம்முடைய சொந்த முன்குறிப்பின் தெரிந்து கொள்ளுதலின் மூலமே அவர் தம்முடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். அந்த விதமாகவே அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் அந்தந்த காலத்திற்கான காரியங்களையும் தெரிந்து கொள்ளுகிறார். Fixes his nature, the man's style of preaching, the honor, gift, and all that he does is meet the challenge of that day. அவனுடைய சுவாபத்தையும் அந்த மனிதனுடைய சுவாபத்தையும் அந்த மனிதனுடைய பிரசங்க பாணியையும் தன்னுடைய வரத்தை கனப்படுத்தவும் ஆயத்தம் செய்கிறார். அவர் செய்கின்ற யாவும் அந்நாளின் சவாலை சந்திப்பதாயிருக்க வேண்டியதாயிருக்கிறது. God creates that man and sent him, and in his own mind, as I preached on last night, we are a germ of the gene of God. He knew that man would be there at that age before there ever was a molecule or a light or anything else in the earth. தேவன் அந்த மனிதனை சிருஷ்டித்து அவரை அனுப்புகிறார். நான் கடந்த இரவு பிரசங்கித்தது போலவே நாம் அவருடைய சொந்த சிந்தையில் தேவனுடைய மரபணுவின் ஒரு கிருமியாயிருந்தோம். இந்த பூமியில் ஒரு மூலக்கூறோ அல்லது ஒரு ஒளியோ அல்லது வேறெந்த காரியமும் உண்டாவதற்கு முன்னமே அந்த மனிதன் அந்த காலத்தில் அங்கிருப்பான் என்பதை அவர் அறிந்திருந்தார்.